டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ட்ராப் ஷிப்பிங் இப்படி எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு வந்தாலும் இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கை தவிர்க்கவே முடியாது. ஓகே, முதலாவது வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த இமெயிலை கலெக்ட் பண்ணுறதால இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லைனா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா உங்களோட நிச்சை செலக்ட் பண்ணி நீங்கள் யாருக்கு பொருள் விற்கணுமோ அவங்களோட இமெயில் அட்ரஸை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு மெயில் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நிறைய சேல்ஸ் நடக்கும். ஏன்னா பொதுவாக எல்லாரையும் டார்கெட் பண்ணுறத விட யாருக்கு அது தேவையோ அவங்கள டார்கெட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான விஷயம். ஸோ கூகுளை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக ஆயிரக்கணக்கில் நம்மளால் இமெயில்ஸை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்மளோட பொருட்களை இல்லைனா சர்வீஸை நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வீடியோஸ், ட்ராப் ஷிப்பிங் வீடியோஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மணி ஏர்னிங் இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இந்த சேனலில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்மளோட கூகுளே யூஸ் பண்ணி நம்மளோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கோ இல்லைனா நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கோ தேவையான இமெயில்ஸை எப்படி கலெக்ட் பண்ணுறான்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதலாவது கூகுள் போய்க்கோங்க. ஸோ கூகுள் போயிட்டு சேல்ஸ் டூல்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டூல்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. முதலாவது பேஜ்லேயே வரது கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டூல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அதை அப்படியே ட்ராக் பண்ணி மேலே வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் போய்க்கோங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை விற்க போகிறீங்க, என்ன நிச்சை செலக்ட் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் ஃபிட்னஸ் சம்மந்தமானது விற்க போகிறீங்களா, எலக்ட்ரானிக் சம்மந்தமானது விற்க போகிறீங்களா, அப்படின்னா ஃபுட் சம்மந்தமானது விற்க போகிறீங்களா, அதை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கணும். ஸோ நான் ஃபுட் சம்மந்தமானது விற்கலான்னு இருக்கேன். ஸோ நான் ஃபுட்டை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ முதலாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் கம்மா போட்டுக்கோங்க. ஸோ ஃபுட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஃபுட்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் இன்வெர்டட் கம்மா போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கேப் விட்டுக்கோங்க. எந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் தேட போகிறீங்களோ அதை கொடுக்கணும். ஸோ நான் கனடான்னு சொல்லி கொடுக்க போகிறேன். மறுபடியும் இன்வெர்டட் கம்மா போட்டுக்கோங்க. கனடான்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இன்வெர்டட் கம்மாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஸோ மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஜிமெயில் வேணுமா இல்லைனா யாஹூ வேணுமான்றது கொடுக்கணும். ஸோ அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் மறுபடியும் இன்வெர்டட் கம்மா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு ஜிமெயில் தான் தேவைப்படுது. ஸோ நான் @gmail.com கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இன்வெர்டட் கம்மாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் செட்டிங்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இங்கே ரிசால்ட்ஸ் பர் பேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 10 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே 100க்கு ட்ராக் பண்ணிவிட்டு வந்துட்டு இதை ரீலோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 1 டைம் தான் அப்ளை ஆகும். ஸோ இது ரீலோட் பண்ணிவிட்டு பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே சேல்ஸ் டூல்னு கொடுத்துருக்கதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் இமெயில்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜில் இருக்க இமெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே நோட் பேடை கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட இமெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுட் சம்மந்தமான இமெயில்ஸ் எல்லாமே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது பத்தலைன்னா அடுத்ததுக்கு போயாச்சு. மறுபடியும் சேல்ஸ் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிராப் இமெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய இமெயில்ஸ் சேரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இமெயில்ஸ் தேவையோ அவ்வளோத்தையுமே வேறு லொக்கேஷன் கொடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கான வெப்சைட்ஸ் என்னென்னா அதோட எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.